புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 36 தொடக்கம் 39 முடிய. பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகை சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நினைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகின்ற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, மனமாற்றத்தின் காலமான தவ காலத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தவ காலத்திலே நாங்கள் மனம் வாழ வேண்டும், இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏராளமான சிந்தனைகள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றன. இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு பாவி பெண் இயேசுவினுடைய காலடிகளை கழுவி நறுமண தைலம் பூசுகின்றாள். அன்பான சகோதரங்களே, பல இறையியலாளர்கள் சொல்லுகின்றார்கள், கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு சிற்பியினுடைய வாழ்வை போன்று, ஒரு சிலையை செதுக்குகின்ற சிற்பியினுடைய வாழ்வுக்கு ஒத்தது என்று சொல்லுகின்றார்கள். எப்பொழுது ஒரு கல்லிலிருந்து தேவையற்ற கழிவுகள் அகற்றப்படுகின்றதோ அப்பொழுது ஒரு நேர்த்தியான ஒரு அழகான சிற்பம் உருவாகின்றது. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற பாவங்கள், தேவையற்ற பழக்க வழக்கங்களை களைகின்ற போது ஒரு அழகான இறைவன் விரும்புகின்ற கிறிஸ்தவ வாழ்வாக மாறுகின்றது என்று பல இறையியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரங்களே, விவிலியத்திலே பல இடங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், பல நபர்களை பார்க்கின்றோம், தங்களுடைய பாவத்தை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பியதால், மனம் வருந்தி தங்களுடைய பாவங்களில் இருந்து விலகியதால் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு முன்னுதாரணமான வாழ்வாக மாறியதாக நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமானால், தாவீது ஓர் சிறியவனாக வலிமையற்றவனாக இருந்த தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அரசனாக்குகின்றார். ஆனால் அரசனாக தாவீது பணிபுரிந்த காலத்திலே இறைவனுக்கு விரும்பாத, இறைவனுக்கு விருப்பமில்லாத செயல்களை செய்கின்றான். அப்பொழுது ஒரு கட்டத்தில் தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்கின்றான். தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவன் அந்த பாவத்திலிருந்து தான் விலகி வாழ வேண்டும் என்று அவன் மனம் வருந்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றான். அவ்வாறு மன்றாடுகின்ற போது நிச்சயமாக ஆண்டவரும் அவரை ஆசீர்வதிக்கின்றார். அதே போல விவிலியத்திலே ஏராளமான மனிதர்களை பார்க்கின்றோம். யார் யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடுகின்றார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் நிச்சயமாகவே மன்னிக்கின்றார். அவர்கள் மன்னிப்பது மட்டுமில்லாமல் அவர்களுடைய வாழ்வையை ஆண்டவர் இயேசு மாற்றுகின்றார். பவுலடிகளாருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம். சவுலாக இருந்த பவுல் தமஸ்குவிலே இயேசுவை கண்டதன் பிற்பாடு பவுலாக மாறுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், அந்த பாவி பெண் தன்னுடைய பாவங்கள் குறை குற்றங்களை உணர்ந்தவளாக, தன்னுடைய பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் தன்னுடைய கண்ணீரோடு சேர்த்து இயேசுவினுடைய காலடியிலே ஒப்பு கொடுக்கின்றாள். இயேசுவினுடைய காலடியிலே ஒப்பு கொடுக்கின்ற வேளையிலே இயேசு அவளை மன்னிக்கின்றார். ஆனால் இந்த பரிசேயரை நாங்கள் பார்க்கின்றோம், தன்னிடம் பாவமில்லை என்று தானே சொல்லிக்கொண்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடாது மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்து மற்றவர்களை பார்த்து தீர்ப்பிடுகின்றார். ஆனால் இந்த பாவி பெண்ணோ தன்னிடமிருந்த பாவங்கள் குறை குற்றங்களை உணர்ந்து இயேசுவினுடைய காலடியிலே
தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய பழைய வாழ்வை ஒப்பு கொடுக்கின்ற போது இயேசு அவளை ஆசீர்வதித்து அவள் ஒரு புதுப்பிறப்பாக மாறுகின்றாள். ஆனால் இந்த பரிசேயரோ அவ்வாறு இல்லை. மாறாக மற்றவர்கள் மீது தொடர்ந்தும் மற்றவர்களுடைய பாவங்களை பார்ப்பவராக இருக்கின்றார், மற்றவர்களை பிழை பிடிப்பவராக இருக்கின்றார். ஆகவேதான் அன்பிற்கு சகோதரங்களே, இந்த தவக்காலம் எங்களுக்கு ஒரு அருமையான அழைப்பை தருகின்றது. இந்த தவக்காலம் எங்களுடைய கத்தோலிக்க திருவையாலே விசேட விதமாக மனமாற்றத்தின் காலமாக தரப்படுகின்றது. இந்த காலத்திலே எங்களுக்கு ஏராளமான இறைவார்த்தைகள், நாங்கள் மனம் மாற வேண்டும், எங்களுடைய பழைய பாவ வாழ்விலிருந்து திருந்தி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே இந்த தவக்காலத்தின் செய்திகளுக்கு செவிமடுத்த மக்களாக நாங்கள் மாறுவோம். அந்த விதையானது எவ்வாறு 60 மடங்காக 100 மடங்காக பலன் கொடுக்கின்றதோ, அதே போல எங்களுக்கு தரப்படுகின்ற இந்த இறைவார்த்தைகளின் ஒளியிலே நாங்கள் சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையிலும் பலன் கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் மாறுவோம். எங்களுடைய பாவங்கள், குறை குற்றங்களை உணர்ந்து நல்ல பாவ சங்கீதனம் செய்வோம். இந்த காலத்திலே, மனமாற்றத்தின் காலத்திலே, அருளின் காலத்திலே நல்ல பாவ சங்கீதனம் செய்து எங்களுடைய பாவங்கள், குறை குற்றங்களிலிருந்து நாங்கள் மனம் வருந்தி மனம் திருந்திய மக்களாக நாங்கள் வாழுவோம். குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டு விசேட விதமாக அருளின் ஆண்டாக எங்களுக்கு தரப்படுகின்றது. எங்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இந்த ஜூபிலி ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக பல இனங்களிலே, பல மத மக்களாலே பேசப்படுகின்றது. குறிப்பாக ஜூதர்களை பொறுத்த மட்டிலே இந்த ஜூபிலி ஆண்டு என்பது அவர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டு. இந்த ஜூபிலி ஆண்டிலே அவர்கள் தங்களுடைய அடிமைகளுக்கெல்லாம் விடுதலை கொடுப்பார்களாம். தங்களுடன் யார் யாரெல்லாம் கடன்பட்டார்களோ அவர்களுடைய கடன்களை எல்லாம் ரத்து செய்வார்களாம். இவ்வாறு இந்த அருளின் காலம் ஆக இந்த ஜூபிலி ஆண்டை அவர்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த எங்களுடைய கத்தோலிக்க திருவையும் அதே கண்ணோட்டத்தில் தான் இந்த ஜூபிலி ஆண்டை ஒரு அருளின் ஆண்டாக, ஒரு அருளின் காலமாக, மக்களுக்கு இரக்கத்தை கொடுக்கின்ற, இறைவனுடைய இரக்கத்தை கொடுக்கின்ற ஒரு வாய்க்காலாகத்தான் இந்த ஜூபிலி ஆண்டை பார்க்கின்றது. அதே வேளையிலே இந்த ஜூபிலி ஆண்டிலே பயணித்து கொண்டு இறைவனுடைய இரக்கத்தை சுவைத்து கொண்டிருக்கின்ற நாங்கள் விசேட விதமாக இந்த தவக்காலத்தின் மூலமாக ஆண்டவருடைய இரக்கத்தையும், அவருடைய அன்பையும், அவருடைய மன்னிப்பையும், அவருடைய பரிவையும் ஏராளமாக பெறுவதற்காக இந்த தவக்காலம் எங்களுக்கு அழைப்பு தருகின்றது. ஆகவே இந்த தவக்காலத்திலே நாங்கள் நல்ல பாவ சங்கீதனம் செய்வோம். எங்களுடைய பாவங்களை நினைத்து அவற்றிற்காக மனம் வருந்தி எங்களுடைய பழைய பாவ வாழ்விலிருந்து விலகி இறைவனை நோக்கி நடக்கின்ற மக்களாக மாறுவோம். ஆமேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.